எட்வின் லோரைன் அப்படின்னு ஒரு தம்பதிகள். இவங்க பேய் விரட்டுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமானுஷ்யமான விஷயங்கள் எங்க நடக்குதோ அங்க போய் ஆராய்ச்சியும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கதையை சொல்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் வந்து ஆரம்பிக்குது. 1971 இவங்க வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் வந்து ஆரம்பிக்குது. எங்களை டெமனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. பேயை விரட்டுறவங்க, அப்பாற்பட்ட சக்திகளை ஆராயிறவங்க. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீடு வாங்குறாங்க. அப்பா, அம்மா, 5 குழந்தைகள் அப்படின்னு 7 பேரும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள், அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றக்கூடிய படம் தான் த கான்ஜூரிங். எனக்குன்னு தனியா ரூம் இருக்கா? இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா இந்த கான்ஜூரிங் வந்து பண்ண சக்சஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சக்க போடு போட்ட படம் அப்படிதான் சொல்லணும். கலெக்ஷன்லையும் சரியான போடு போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ஒரு படத்தோட ரிவ்யூவை வந்து பார்த்திருப்போம். அந்த படத்தை எடுத்த ஜேம்ஸ் வான் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். இது நீ வெளியே கொண்டு போய் மாட்ட, அழகா இருக்கும். அப்புறம் ஏப்ரல் அங்க உட்கார்ந்துருக்க பாரு, அவளை உள்ள வர சொல்லி. ஒரு கணவன் மனைவி தன்னோட 5 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்தவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த வீட்டை வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடக்குது. அதன் மூலியமா இவங்களுக்கு பல தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு இன்னும் இந்த வீடு பழகல, அதனால எங்கேயும் அடிப்பட போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் வந்து அங்க நிகழும். அதாவது அந்த மூத்த 5 பொம்பளை பசங்க அந்த ஃபேமிலியில, அதுல வந்து அந்த மூத்த பெண்ணுக்கு வந்து சில மாற்றங்கள் வந்து நிகழும். அவளுக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதி ஏற்கனவே இருந்திருக்கும். அவ வந்து அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி விஷயங்கள், சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த நிலைமையில அவளை அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த கடைசி பொண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி ஒண்ணு எடுப்பா. அதை ஓபன் பண்ணிட்டு அதுல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு உருவம் தெரியும். அதுகிட்ட அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அங்க ஏற்படும். யார்கிட்ட பேசுற? நடு பொண்ணுக்கு வந்து ஒரு உருவம் வந்து ஹீரோ மேல இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து உருவாகும். இந்த மாதிரி சில தோற்றங்கள் வந்து அந்த பெண்களுக்கு, அதாவது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும். அப்பாவும் அம்மாவும் இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் போக போக இதை வந்து அவங்க கேர் எடுத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து, அமானுஷ்யமான விஷயம் வந்து இந்த வீட்டுல இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. எட்வின் லோரைன் அப்படின்னு ஒரு தம்பதி வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதன் மூலியமா மக்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்க வந்து அம்மாக்காரங்க வந்து இவங்களோட உதவியை நாடுறாங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துல வந்து உள்ள சுவாரஸ்யமான திகில் கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில காட்சிகளை வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மூத்த பொண்ணுக்கு தான் வந்து பேய் பிடிச்சிருக்கு. அவ வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா, இரவு நேரத்துல வந்து நடந்து போயிட்டு இருப்பா. பட் ஆனா வந்து கடைசியா வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பெண்களுக்கு யாருக்கும், அந்த மகள்களுக்கு 5 மகள்களுக்கும் யாருக்குமே பேய் பிடிச்சிருக்காது. அம்மாக்காரிக்கு தான் வந்து பேய் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த எட்வின் அண்ட் லோரைன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வந்து நமக்கு வந்து கடைசியா அந்த ட்விஸ்ட்டை வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பசங்க பின்னாடியும் நான் அதை பார்த்தேன். உங்களை அது பின்தொடர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அந்த எட்வினும் லொரைனும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்க என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. 200 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சூனியக்கார குடும்பம் வந்து இந்த வீட்டை தங்கியிருந்ததாகவும், அந்த அம்மாக்காரி வந்து சாத்தானுக்காக தன்னோட மகளையே வந்து பலி கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிப்பாங்க. அதனால திருப்பி அந்த சூனியக்காரி இந்த அம்மாவோட உடம்புக்குள்ள போய் தன்னோட 5 மகள்களையுமே வந்து பலி கொடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ஸோ அதனால அதை வந்து நம்ம முறியடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எட்வினும் லொரைனும் கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரமான திகில் நிறைந்த ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுவும் நைட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா வந்து 16 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட வந்து பாக்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல வந்து நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு நீங்க பாக்குறதுனா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு வியூல சந்திப்போம். தேங்க்யூ.